என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பாகம் 1. கதிரவன் உதயமாகும் முன். அந்த கிராமம் விழித்து கொண்டு விடும். பனித்துளி நெற்கதிர்களில் ஒளிரும். நீரில் பிரதிபலிக்கும் வானம். அதன் நடுவில் 3 மனிதர்கள், ராமசாமி, முத்தையா, செல்வம். மூவரும் வயலில் கால் மூழ்கி நின்று நெல் நட்டு கொண்டிருந்தனர். இந்த மண்தான் நம்ம வாழ்வு என்றார் ராமசாமி. ஆனா இந்த மண்ணுக்கு குரல் யாரு கொடுக்க போறாங்க என்றார் முத்தையா. அந்த கேள்வி காற்றில் கரைந்தது. அந்த கிராமத்திலிருந்து பல வருடங்களுக்கு முன் நகரத்துக்கு போனவன் அருண். படித்தவன், நகர வாழ்க்கையை பார்த்தவன். ஆனா அவன் மனசு எப்போதும் கிராமத்திலேயே. ஒரு நாள் அவன் திரும்பி வந்தான். வயலை பார்த்தான், அப்பாவை பார்த்தான். அப்பாவின் கைகளில் இருந்த பிளவுகள். அது வேலை செய்த தடயமில்லை, அது போராட்டத்தின் காயம். அப்பா, இப்படி எவ்வளவு நாள்? அப்பா சிரித்தார். நம்ம வேலை விதை போடுறது, விளைச்சல் வருது வராதுன்னு காலமே சொல்லும். அருண் முடிவு செய்தான். விவசாயம் பழைய மாதிரி இருக்கக்கூடாது, புதிய வழி வேண்டும். அவன் கிராம இளைஞர்களை கூப்பிட்டான். நாம கூட்டமாக உழைக்கலாம், நாம நேரடி மார்க்கெட் போகலாம், நம்ம பொருளை நாமே விற்கலாம். முதலில் யாரும் நம்பவில்லை, இது சாத்தியமா? ஆனா அருண் விடவில்லை. சீசனில் மழை தாமதம், பயிர் பாதிப்பு, கிராமம் முழுக்க பதட்டம். நீ சொன்ன மாற்றம் இதுதானா என்று சிலர் கேலி. அருண் அமைதியாக இருந்தான். அவன் சொன்னான், நம்மை காப்பாற்ற மழை மட்டும் போதாது, நம்ம ஒற்றுமைதான் வேண்டும். அவன் தண்ணீர் சேமிப்பு திட்டம் ஆரம்பித்தான். குளம் சுத்தம், சிறு அணைகள், சொந்த முயற்சி. 3 மாதங்கள் கழித்து வயல் பசுமையாக மீண்டும் உயிர் பெற்றது. விளைச்சல் நல்லா வந்தது. இந்த முறை அவர்கள் நடுவிலான வியாபாரிகளுக்கு விற்கவில்லை, நேரடியாக நகர சந்தைக்கு எடுத்துச் சென்றனர். விலை நியாயம், விவசாயிக்கு லாபம். ராமசாமியின் கண்களில் கண்ணீர். இது நம்ம கிராமத்தோட வெற்றி. ஒரு பெரிய கூட்டம், விவசாயிகள் எல்லாம் ஒன்று கூடியிருந்தனர். அருண் மேடையில் நின்று சொன்னான், இந்த மண் நம்ம தாய், இந்த வியர்வை நம்ம பெருமை, நம்ம குரல் யாரும் அடக்க முடியாது. கைத்தட்டல் முழங்கியது. கேமரா மேலே உயர்கிறது. பசுமை வயல்கள், உழைக்கும் மக்கள், நம்பிக்கையுடன் நிறைந்த ஒரு கிராமம். குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். மாற்றம் என்பது சொல்லல்ல செயல், மாறுவோம் மாற்றுவோம், இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. 21/2/2026 சனிக்கிழமை மாலை சரியாக 3 மணிக்கு திருச்சியில் கூடுவோம், திருப்பத்தை நாடுவோம், தீந்தமிழ் இனத்தீரே. இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். தமிழ் பேரினப் பெருவிழா, வென்று வாகை சூடுவோம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம் மாற்றுவோம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.